தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ओम गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः. समर्थ सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த 14வது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் ஆமை வைத்திருக்கக்கூடிய பொருள் என்ன, அல்லது அந்த 3 குணங்களை எப்படி பாபா வலியுறுத்தினார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இதில் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தைத்திரிய உபநிடதத்தினுடைய 11வது அணுவாகத்தில் தானம் எப்படி செய்யப்படணும் அப்படின்றது, அப்போ எந்த மாதிரியான மனோநிலை இருக்கணும்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தோம். அதில் நடைமுறையில் பாபா ஒவ்வொன்றையும் நடைமுறையில் உணர்த்தினார்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி இந்த நானா சாஹேப் சந்தோர்கருக்கு ஒரு முறை பாபா நடைமுறையில் உணர்த்தினார். நானா சாஹேப் சந்தோர்கர் ஷீரடிக்கு பாபா தரிசனத்திற்கு வந்தபோது பாபா அவர்கிட்ட என்ன சொன்னார், நானா நீ யாராவது பிக்ஷைக்காரவங்கெல்லாம் உன்கிட்ட பிஷை கேட்டால் ருணானுபந்தம் இல்லாமல் யாரும் யார்கிட்டையும் வரதில்லை. அதாவது ருணானுபந்தம்னா பூர்வ ஜென்ம தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட வரதில்லை. அதனால பிச்சைக்காரர்களோ வேறு யாருமோ வந்தாலும் நீ அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சதை கொடு. ஒருவேளை நீ கொடுக்கறதுல அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் கேட்டால் சண்டை போடாத, உன் அதிகார பலத்தை காமிக்காத அப்படின்னார். நானாவுக்கு அப்போதைக்கு ஒரு உபதேசம் மாதிரி, ஒரு அறிவுரை மாதிரி சொல்லும் பொழுது அதில் என்ன, நம்ம கண்டிப்பாக அப்படி இருந்துருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம அந்த சம்பவத்தை எதிர்கொள்ளும் போது எப்படி இருப்போங்கிறது நம்மளுடைய சுபாவத்தினுடைய வெளிப்பாடாக தான் அது அமையும். அப்படி நானா சாஹேப் சந்தோர்கர் என்ன நினச்சாரு, அதில் என்ன பிரமாதம், பாபா சொல்கிறபடியே நம்ம இருந்துட்டா போச்சு அப்படின்னு மனதில் நினச்சார். மும்பையில் கல்யாண்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இவர் உதவி மாவட்ட ஆட்சியராக பணியில் இருக்கார். அப்போ இவருடைய வீடு அந்த பங்களா எப்படி இருக்குன்னா, அந்த சாலையிலிருந்து சற்று தொலைவு உள்ள நடந்து போய் பெரிய பங்களா, அதாவது உள்ள நடந்து போன பிறகு தான் இந்த உதவி ஆட்சியரினுடைய மாளிகை இருக்குது. அங்கே இருக்கார். அப்போ வாசலில் ஒரு பெண்மணி, பிச்சைக்கார பெண்மணி, பிராமண குலத்தை சேர்ந்தவர். அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, பாயி பஜனி தோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பஜனின்னா பொரியரிசின்னு அர்த்தம். பொரியரிசி கொடுங்கன்னு வெளியிலேருந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சந்தோர்கருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டு, பிச்சைக்கார அம்மாவை கூப்பிட்டு பொரியரிசியை கொடுக்குறாங்க. ஒரு அளவு, ஒரு படி மாதிரி ஒன்றில் அளந்து போடுறாங்க. ஒரு படி போட்டோன்னே அந்த அம்மா வாங்கிட்டு போக வேண்டியதானே. அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குது. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, போதும்மா நான் தான் கொடுத்துட்டேனே, ஒரு படி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் அந்த அம்மா கேட்டதுக்காக அப்படி எடுத்து போடுறாங்க. அந்த அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணுற, இன்னும் கொஞ்சம் போடுமான்னுது. நானா சாஹேப் சந்தோர்கர் உள்ளே இருக்கார், வீட்டுக்குள்ளே. அவருடைய மனைவி பிக்ஷை கொடுத்துட்ருக்காங்க. உடனே திரும்பவும் அந்த அம்மா சண்டை போடுது, பிடிவாதமாக பேசுது. இன்னொரு படி கொடுமா, இன்னொரு படி போடு, இன்னொரு படி போடுங்குது. சரின்னு இந்த அம்மா ஏதோ இந்த அம்மா என்ன பிடிவாதமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு படியை போட்டுடுறாங்க, பொரியரிசி. போட்டோன்னா ஏன் திருப்தி அடையலை, எனக்கு 4 படி கொடுமா, நீ இன்னும் இத்தினோண்டா போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுது. பேசினோன்னே நானா சாஹேப் சந்தோர்கருடைய மனைவிக்கு கோபம் வந்துடுது. அவங்க உதவி ஆட்சியருடைய மனைவி, இந்த பொம்பளை என்ன இப்படி பிடிவாதமாக பிக்ஷை கேட்குறது பிக்ஷை, ஆனால் பிடிவாதத்தை பாரு அப்படின்னு ஒரு அகங்காரமாக ஒரு சிந்தனை. உடனே போய் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளே போய் நானா சாஹேப் சந்தோர்கர்கிட்ட,
பாருங்கள் அந்த அம்மாவை வந்து நான் பிச்சை கேட்குது, நான் பாட்டுக்கு பொரியரிசி கேட்டுச்சு, சரின்னு கொடுத்தேன், ஒரு படி கொடுத்தேன், திரும்ப திரும்ப கேட்டுச்சு, நான் சரி இன்னொரு படியும் போட்டாச்சு, அதையும் வாங்கிட்டு போகாமல் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, பிடிவாதமாக நவரு உணாங்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே நானா சாஹேப் சந்தோர்கர் அங்கேருந்து வந்தார். அவருக்கு கோபம் வந்துருச்சு பயங்கரமாக. கோபம் வந்தோடனே கொடுக்கறத வாங்கிட்டு போறியா இல்லை பியூனை விட்டு விரட்டணுமா அவனைய அப்படின்னு கேட்டார். பாபா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து உன்னால் முடிஞ்சதை கொடு, அவங்க பிக்ஷை ஏற்பவர்கள் திருப்தி அடையாமல் இன்னொன்று ஏதாவது கேட்டாலும் உன்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு விட்டுடு, அதிகாரத்தை காண்பித்து அவங்கள வந்து விரட்டக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா. அது வந்து இவருக்கு தோணலை அப்போ. ஏன்னா பொதுவாகவே உபதேசங்கள் அப்போது பின்பற்றுவதற்கு எளிது போல் தோன்றும், ஆனால் நடைமுறையில் அந்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் பொழுது உபதேசங்கள் உதிப்பதில்லை, மனதில் தோன்றுவதில்லை. மறந்துட்டார், அந்த நிகழ்ச்சியே மறந்துட்டார். கோபம் வந்து மறைஞ்சிடுது, கண்ணை கட்டிடுது. சத்தம் போட்டார். உடனே அந்த அம்மா அப்படியே முகம் சுண்டி போச்சு. அந்த பிச்சை ஏற்க வந்த அந்த பிராமண பெண்மணி உடனே அப்படியே சோகமாக போயிட்டாங்க. இதற்கு பிறகு இவர் வந்து ஷீரடிக்கு போகிறார். வழக்கம் போல் அவ்வப்போது வருவார் இல்லைங்களா, அப்படி ஷீரடிக்கு வரார் பாபாவை தரிசிக்கிறதுக்கு. துவாரகமாயிக்கு வந்தால் பாபா வந்து சில நேரங்களில் இந்த கால்களை அப்படி நீட்டி உட்கார்ந்துருப்பார். அப்படி கால்களை நீட்டி அமர்ந்திருக்கார். தரையில் கால்களை நீட்டி துவாரகமாயில் அமர்ந்திருக்கும்போது போனோடனே முதல்ல வந்து பாபா பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்வாங்க பக்தர்கள். அப்படி நானா போனோடனே பாபா பாதத்தை போய் தொடுறதுக்கு இப்படி போய் கும்பிட போகிறார். இவர் வெடுக்குன்னு பாதத்தை உள்ளே இழுத்துக்கிறார் பாபா. உடனே நானா சந்தோர்கருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் வந்து பாபா கோபமாக கால்களை வந்து இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் என்னன்னு தெரியல, பேசவும் மாட்டேங்கிறார். உடனே ஒரு நிமிடங்கள் அப்படியே மௌனத்தில் இவர் பாபாவை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு, பாபா பேசாமல் உட்காந்துருக்காரு. அப்படியே நிசப்தமாக இருக்குது துவாரகமாயி. உடனே இவருக்கு தாங்க முடியல. உடனே எப்படியாவது கேட்டணுன்ட்டு நானா சாஹேப் சந்தோர்கர் பாபா கிட்ட கேட்குறார். பாபா நான் ஏதாவது தப்பு பண்ணினா மன்னிச்சிருங்க பாபா, என்னன்னு சொல்லுங்க பாபான்னு கேட்குறார். கேட்டோன்னே நீ இவ்வளோ நாள் இங்கே வர்ற, நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வெடிக்கிறார் பாபா. அந்த அவ்வளோ உள்ள அடக்கி வச்சுருந்ததை அப்படியே கட கட கடன்னு கொட்டுறாரு. இவ்வளோ நாள் இங்கே வர்ற, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், உன் அதிகாரத்தெல்லாம் வந்து எளியவர்கள்ட்டெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, அந்த பிச்சைக்காரம்மா வந்து பிச்சை ஏற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு படி பொரியரிசி அதிகமாக கேட்டால் முடிஞ்சா கொடுக்காட்டி விட்டுடு, அதுக்காக வந்து நீ ஆள் அனுப்பிச்சு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில் தள்ளிடுவேன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம். அந்த அம்மா பாட்டுக்கு நின்றுட்டு போயிட போகுது, நீ கொடுக்காட்டி அந்த அம்மா பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகுது, நீ ஏன் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு கோபமாக சொன்னார். அப்போ தான் அவருக்கு ஆஹா பாபா வந்து சொன்னது இதற்குத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த தானம் கொடுக்கும்போது எத்தகைய மனோபாவம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொன்னார். அன்பு இலையோட வேண்டும், அன்பின்றி செய்யக்கூடிய எந்த செயலும் நிலைக்காது. அதனால தான் இந்த தானம் கொடுக்கும் போதும் அன்போடு கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை காண்பித்து விரட்டக்கூடாது, அவங்க மனம் நோகக்கூடாது. இதெல்லாம் வந்து நடைமுறையில் செஞ்சு காமித்தார் பாபா. பாபாவுடைய சிறப்புத்தன்மையே அதுதான். எதுவும் எல்லாமே வந்து அதாவது கொள்கை அளவில் கிடையாது, தியரின்னு சொல்ல முடியாது, தியரி மாத்திரம் அல்ல, ப்ராக்டிக்கல் இருக்குது, நடைமுறையில் காட்டுறார். அப்போ தான் மறக்கவே மறக்காது. அதனால தான் பாபாவினுடைய பக்தர்கள் பாபா காலத்தில் அவர் செய்த லீலைகளை அனுபவித்தவர்கள் அதிலிருந்து முழு பலனையும் அவர்கள் அடைந்தார்கள். என்ன நோக்கமோ அந்த லீலைகளின் நோக்கத்தை முழுவதுமாக பெற்றார்கள். அந்த சக்தி பாபாவிற்கு இருக்கிறது. இப்படி இந்த தானத்தினுடைய மகிமைகளை சொல்கிறார்கள். இதனால தான் வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் இந்த நானாவுக்கு திருத்தினார் இல்லைங்களா, தானம் செய்யும் போது எப்படி இது பண்ணணும்னு. அதை வந்து சகஸ்ர நாமாவளியில் பாபாவை 1000 திருநாமங்களில் வர்ணிச்சிருக்காரு நரசிம்ம சுவாமிஜி. சாய் சகஸ்ரநாமம்னு அது பேர். அந்த நூலில் ஒரு திருநாமத்தில் இப்படி சொல்கிறார், தான மார்கஸ் கலத் பாத நானா சந்தோர்கரான அப்படின்னு சொல்கிறார். அதாவது தானம் செய்யும் முறையில் பிசகிய
நானா சந்தோர்கரை அறிவுறுத்தி நல்வழிப்படுத்திய சாயிக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். இப்படி இந்த தானத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இதற்கு அடுத்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் சோல்கரின் கற்கண்டு விநியோகம் அப்படின்னு ஒரு பெயரிட்ட ஒரு அத்தியாயம் 15வது அத்தியாயத்தை சொல்கின்றார். இந்த 15வது அத்தியாயம் மிகவும் சிறிய அத்தியாயம், ஆனால் மிக அருமையான ஒரு அற்புதத்தை விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். 15வது அத்தியாயத்தில் சோல்கரின் அன்பு, அவர் எப்படி பாபாவிடம் பிரதிஜ்ஞை கொண்டு அதை எவ்வாறு நிறைவேற்றினார் என்றெல்லாம் சொல்கின்றார். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்பவர்களின் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு ஃபலஸ்ருதி சொல்கிறார். பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முன்னரே 11வது அத்தியாயம் பற்றி படிக்கும் பொழுது இது இயற்கை இடர்பாடுகளிலிருந்து மீள்வதற்கான அத்தியாயம்னு படித்தோம். அதை படிக்கும்போது கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இந்த அத்தியாயங்கள் படிக்கும்பொழுது இன்னல்களும் இடையூறுகளும் விலகுகின்றன அப்படிலாம் படிச்சிருக்கோம். இது எல்லா அத்தியாயத்திலையும் சொல்லப்படலை. ஒரு சில அத்தியாயங்களில் மாத்திரம்தான் ஹேமத் பந்த் அவர்கள் இந்த ஃபலஸ்ருதியை எழுதியுள்ளார். எழுதுவது வேணால் ஹேமத் பந்தாக இருக்கலாம், ஆனால் அது சொல்லப்படுவது பாபாவினால், பாபாவின் வார்த்தைகளைத்தான் ஹேமத் பந்த் எழுதியுள்ளார். ஹேமத் பந்த் ஒரு கருவி மாத்திரமே, அப்படி தானே சொல்லியிருக்காரு. பாபா ஏற்கனவே என்ன சொன்னார்? நீ ஒரு கருவி மாத்திரமே, என்னுடைய சரிதத்தை நானே எழுதி என் பக்தர்களுக்கு அளிப்பேன்னு பாபா சொன்னார் இல்லைங்களா? அப்போ பாபாவுடைய வார்த்தை இது. அதனால் பக்தர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு இன்னல்கள் கஷ்டங்கள் விலகிவிடும், அவர்களுடைய துன்பங்கள் நிவர்த்தி அடையும் அப்படின்னு வாக்குறுதி அது. அதனால் இந்த அத்தியாயம் மிக சிறப்பான ஒரு அத்தியாயம், சிறிய அத்தியாயம். 116 ஓவிக்கல்லே எழுதியிருக்கார். அதாவது செய்யுள் 116 பாட்டில், பாட்டுனா சும்மா 2 வரி பாட்டு, 116 பாட்டில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். அதனால் தவறாமல் இந்த அத்தியாயத்தை அடிக்கடி செவிமடுக்க வேண்டும், சிரவணம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், இதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது எல்லாம் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. சத்சரிதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு அதாவது ஒரு பொக்கிஷம் போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. இந்த சத்சரிதத்தினுடைய ஓரிரு அக்ஷரங்கள் காதில் விழுந்தால் அந்த இடத்தில் உள்ள இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடுகின்றனன்னு ஹேமத் பந்த் ஏற்கனவே எழுதியிருக்கார். அப்போ இந்த அக்ஷரங்களுக்கு அவ்வளோ வல்லமை. அதை கேட்கணும், இதை கேட்பவர்களின் செவி புனிதமடைகிறதுன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் முன்னாடியே 2வது அத்தியாயத்திலிருந்து ஹேமத் பந்த் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே வரார். அவ்வளவு உயர்வான சரிதம் இது. பாபாவினுடைய சத்சரிதத்தை காதால் கேட்பது அவ்வளவு நன்மைகளை வழங்கக்கூடியது. மிகச்சிறிய பிரயத்னத்திற்கு மிக பெரிய பலன். என்ன பெரிய பலன் அப்படின்னா, முக்தியையே கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது. அதுதான் இதனுடைய ஏற்றம் சிறப்பு எல்லாம். அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு இந்த பலஸ்ருதியை சொல்லியிருக்கார். 15வது அத்தியாயத்தின் 105வது ஓவியில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் படிப்பவர்களின் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் முடிவு பெறுகின்றன, அவர்கள் அநேக நன்மைகளை அடைகிறார்கள் என்பது திண்ணம் அப்படின்னு ஹேமத் பந்த் பதிவு செஞ்சிருக்கார். இந்த 15வது அத்தியாயத்திற்கு சோல்கரின் கற்கண்டு விநியோகம்னு திருநாமம் சூட்டியிருக்கார். இந்த சோல்கர் யார், இவர் எப்படி பாபா மீது பற்று கொண்டார், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார். அதற்கு முன்னதாக ஹேமத் பந்த் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். அதாவது நாரதீய கீர்த்தனை முறை அப்படின்னு போட்டு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அதாவது தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் எங்கு பார்த்தாலும், அதாவது ஷீரடியிலோ அல்லது மும்பையிலோ, அந்த மகாராஷ்டிர மும்பை ராஜதானி முழுவதும் சாய் பக்தி பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இருவர். ஒருவர் தாஸ்கனு மகாராஜ், மற்றொருவர் நானா சாஹேப் சந்தோர்கர். தாஸ்கனு மகாராஜ் பொறுத்தவரையிலும் அவர் ஒரு ஹரி பக்தர், ஹரிதாசராக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா.
மசூதியில் வந்து இந்த ராமநவமி உற்சவம் கொண்டாடும் போது ஹரிதாசரை தேடி போனாங்க, அப்படிலாம் நம்ம ஏராளமாக பார்த்துருக்கோம். இந்த ஹரிதாசருடைய தேவை மகாராஷ்டிராவில் நிறைய இருந்தது. ஏன்னா எந்த நிகழ்ச்சினாலும், ஆன்மீக நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த ஹரிதாசர் வரணும், கீர்த்தனை பண்ணணும், அப்போ தான் அது வந்து பூர்த்தி அடையும். முக்கியமான நிகழ்ச்சியே அதுதான். அதனால் இந்த தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பாபாவினால் ஈர்க்கப்பட்டவர், பாபாவினால் அவருடைய புகழை பரப்பும் பணியில் நியமிக்கப்பட்டவர். அதனால் என்ன பண்ணுறாரு, எங்கே போய் என்ன ஒரு பிரசங்கம், என்ன ஒரு சொற்பொழிவுக்கு போனாலும், கீர்த்தனைக்கு போனாலும், நிகழ்ச்சி எப்படி வேணால் இருக்கலாம், அதாவது எந்த ஒரு இறைவனை பற்றிய துதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு பாபா படத்தை அந்த தன்னுடைய அவர் பிரசங்கம் பண்ணுறார் இல்லைங்களா, பக்கத்திலே வந்து பாபாவினுடைய படத்தை வச்சுருவார். வச்சு அதுக்கு பூ மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுருப்பார். இப்போ இவர் பிரசங்கம் செய்யும் பொழுது, அதாவது பாபாவை சாட்சியாக வைத்து மற்றவர்களுக்கு அந்த பாபாவின் மீது பக்தி வர வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்வார். இப்படி கொங்கண தேசம் பகுதி முழுக்க, ஏன்னா அதற்கு முன்னர் வந்து சோலாப்பூர் அல்லது அகமது நகர் இப்படி ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பாபாவின் புகழ் பரவி இருந்தது. அப்போ இந்த கொங்கண தேசம், கோவா, மும்பை, புனே இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பாபாவின் புகழ் பரவுவதற்கு தாஸ்கனு மகராஜின் கீர்த்தனைகள் வந்து முக்கியமாக காரணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நானா சாஹேப் சந்தோர்கர் ஒரு உதவி மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் இல்லைங்களா, அதனால் அவருக்கு வந்து ரொம்ப செல்வாக்கு. அதனால் நிறைய பேரை வந்து சந்திப்பார், பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் அவர் சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அவங்க கிட்டெல்லாம் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு நிவாரணம் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சாய்நாதரை போய் தரிசனம் பண்ணுங்க, பாபாவை போய் கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும், ஷீரடிக்கு போங்க, அது ஒன்று தான் சிறந்த வழி. அப்படி நிறைய பேரை வந்து வர வச்சிருக்காரு ஷீரடிக்கு. பாபாவின் பாதங்களில் நிறைய பேரை கொண்டு வருவதற்கு இந்த 2 பேரும் மிகச்சிறந்த சேவை செய்தனர். அதனால தான் வந்து நரசிம்ம சுவாமிஜி கூட இந்த சாய் பக்தர்களை பற்றிய, பக்தர்களின் அனுபவங்களை தொகுக்கும் பொழுது ஒரு சாயி பிரச்சாரகர்கள் அப்படின்னு பட்டியலிட்டு அதில் இவங்க 2 பேரையும் குறிப்பிடுகிறார் முக்கியமாக. அப்படி இந்த தாஸ்கனு மகராஜ் எப்படி வந்து பாபாவின் சேவைக்கு வராரு அப்படின்னா, அவர் வரும்பொழுது ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பண்ணார், ரொம்ப அப்படியே டிப்டாப்பாக உடை உடுத்தி கொள்வார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராஜா போல் ஒரு கம்பீரமாக அப்படியே ஒரு எம்ப்ராய்டரிலாம் நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு கோட்டு, தலையில் வந்து ஒரு பேடா, அதாவது டர்பன் அந்த மாதிரி வரும், நீல அங்கி, ஒரு அப்படியே பட்டு வேஷ்டி பளபளக்க, காலில் பாதரட்சைகள், இப்படி அந்த பாதரட்சைன்னா அந்த ராஜாலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு வளைவாக அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுகள் உள்ள உடை உடுத்திக்கிட்டு ஒரு கம்பீரமாக இருப்பார். இப்படி ஷீரடிக்கு வந்து ஒரு முறை வந்திருந்தார். வந்திருந்தபோது இந்த எப்பொழுது இப்படி உடை உடுத்துவதில்லை தாஸ்கனு மகராஜ், இந்த பிரசங்கங்களுக்கு போகும் பொழுது, ஏன்னா அப்போ வந்து அது ஒரு அந்தஸ்துக்கான ஒரு அடையாளமாக கருதப்பட்டது, அந்த ஹரிதாசருடைய அந்தஸ்தின் அடையாளமாக கருதப்பட்டதுனால அந்த ஹரிதாசர் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மேக்கப்லாம் போட்டுக்குவாங்க போகிறதுக்கு முன்னாடி. காரணமும் இருந்தது அதில், என்னென்னா அபிநயம்லாம் பிடிப்பாங்க, சில வேடிக்கை வினோதங்கள்லாம் செஞ்சு காட்டுவாங்க, பிற நபர்களை போல நடித்து காண்பிப்பாங்க. இப்போ ஒரு புராணத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த புராணத்தில் உள்ள அந்த கதையினுடைய சம்பவங்களுக்கு தக்கவாறு இவங்க நடிச்செல்லாம் காட்டணும். அதனால் அவங்க வந்து தன்னுடைய உடைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உடை உடுத்திட்டு போவாங்க. அப்போ அந்த ஷீரடியில் வந்து பாபாவை தரிசித்துட்டு அருகாமையில் இருக்க ஒரு பகுதியில் கீர்த்தனைக்கு போகிறார். போகும்பொழுது பாபா கிட்ட அனுமதி வாங்கி தான் போவார் இல்லைங்களா, பாபா அனுமதி இல்லாமல் எங்கேயும் வெளியே யாரும் ஷீரடியை விட்டு போக முடியாது. பாபா அனுமதிக்கு வந்து கேட்கும் பொழுது பாபா சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. நல்லா இருக்கு மாப்பிள்ள, சோக்கா இருக்கீங்க, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார் வேடிக்கையாக. கேட்டோன்னே தாஸ்கனு மகராஜ் வந்து கீர்த்தனைக்கு பாபா அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி, கீர்த்தனை பண்ணுறதுக்கு இது எதுக்கு தலையில் மேலே குள்ளா சொக்கா நீண்ட அங்கி இதெல்லாம் என்ன இருக்குது, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டார். அந்த நொடி அதை கேட்டோன்னே தாஸ்கனு மகராஜ் அந்த பாபா வந்து அதை விரும்பலைன்னு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டோன்னே
பாபா என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, நீ மேலே சட்டை அங்கி குல்லா இது எல்லாத்தையும் கழட்டிடு, என் முன்னாடியே கழட்டி இப்படி வை, வெறும் வேஷ்டி மட்டும் இடுப்பில் உடுத்திக்கோ, தலையில் வந்து அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, ஒரு மாலையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாரதீய கீர்த்தனை முறையை, அதாவது இந்த தாஸ்கனு மகாராஜ் போல் கீர்த்தனைக்கு போகிறார் இல்லைங்களா, இந்த போன்ற கீர்த்தனைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து நாரதர்கிட்டேருந்தான் அது வந்ததாக கருதப்படுது. அப்போ நாரதரே மேலே வந்து வேறு மேல் சட்டையோ அந்த வேறு எதுவும் அலங்கார பொருட்களோ உடுத்தாமல் எளிமையாக இருக்கும்போது நீங்கள் உடுத்தக்கூடாதுங்கிறது ஒரு கருத்தாக உணர்ந்தார் தாஸ்கனு மகாராஜ். எனவே வேஷ்டியை மட்டும் உடுத்திக்கிட்டு மீதி எல்லாம் கழட்டி பாபா பாதத்தில் வச்சவர் தான். அதிலிருந்து அவர் எங்கே கீர்த்தனைக்கு போனாலும் சரி மேல் சட்டை போட்டுக்கிறது இல்லை. இந்த சொற்பொழிவு செய்யும் பொழுது மேல் சட்டையே போட்டுக்க மாட்டார். தலையில் டர்பன் வைக்கிறது, பேடா வைக்கிறது, இப்படி அந்த ஜரிகை போட்ட இதில் வச்சுக்கிறது, மேலே ஒரு வஸ்திரம் போத்திக்கிறது, இந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெற்று உடம்பு, மேலே வந்து ஒரு மாலை மட்டும் போட்டுக்குவார். கையில் 2 கையிலையும் அந்த ஒரு ஜதை சப்ளா கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஜின்சான்னு அடிக்கிற மாதிரி, அது போன்ற சப்ளா கட்டையை கையில் எடுத்துக்குவார். ஹரி நாமத்தையும் கீர்த்தனையும் பாடி அங்கே கீர்த்தனைகள் செய்வது வழக்கம். இப்படித்தான் அவர் போனார். அதனால் இந்த நாரதீய கீர்த்தனை முறையை வந்து பாபா அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறாரு. இங்கே நாரதர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த தாஸ்கனு மகாராஜுடைய கீர்த்தனைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. அது மிகவும் சூக்ஷ்மமானது. அது வந்து நான் நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாக நாரதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரதம் அப்படின்னா எண்ணம்னு அர்த்தம், நாரதம் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாதவர்னு அர்த்தம். சரி, இது நான் சொல்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக தெரியலாம். எண்ணங்கள் இல்லாததினால்தான் நாரதர் திரிலோக சஞ்சாரி, உலகத்திலையும் பிரவேசிக்கக்கூடியவர்னு படிக்கிறோம். ஸோ ஒரு உருவகமாக நாரதர் எண்ணங்கள் அற்றவர். எண்ணங்கள் அற்றதினால் அவரால் பக்தி சூத்திரம் படைக்க முடிந்தது. ஏன்னா பக்திக்கான இலக்கணம் வந்து பாபா பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இல்லைங்களா, அதனால் அந்த பக்தி சூத்திரமே படைத்தவர் வந்து நாரத மகரிஷி. இப்போ இந்த நாரதீய பக்தி முறைன்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவதில் இந்த ரதம் என்ற சொல்லுக்கு பல காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு திருநாமமும் காரண பெயராக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா பகீரதன் அப்படின்னு படிக்கிறோம். பகீரதன்னா மிகுந்த பிரயத்தனம் செய்தவன், எண்ணங்களை அடக்குவதற்கு மிகுந்த பிரயத்தனம் செய்தவன்னு பொருள். அதிரதன் அப்படின்னு பேர். மகாபாரதத்தில் அதிரதன்னு சொல்லப்படுது. அதிரதன்னா வேகமாக எண்ணங்களை கடக்க வல்லவன்னு பெயர். அதே போல் ஜெயத்ரதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? எண்ணங்களை வென்றவன்னு பொருள். அதனால் இவங்களுடைய வல்லமை எல்லாம் அந்த புராண கதைகளில் வருது. ஜெயத்ரதனை வெல்வது கடினமாக இருந்தது. காரணம், அவன் எண்ணங்களை வென்றவன். தசரதன், ராமருடைய அப்பா பேர் தசரதன்னு இருந்தது. அது என்ன தசரதன் அப்படின்னா 10 எண்ணங்களையும் 10 விதமான தீய எண்ணங்களை வென்றவர் அவர். அதனால தான் தசரதர். அதனால தான் இந்த 10 எண்ணங்களுக்கு அடிமையான, அதாவது 10 எண்ணங்களையும் 10 தீய எண்ணங்களையும் தலையாக கொண்டிருந்த தசக்ரீவன் என்று பெயர் கொண்ட ராவணனை அழிப்பதற்கு இந்த 10 எண்ணங்களையும் வென்ற தசரதரின் மகன் ராமன் அவதரித்தான். இது உருவகமாக இங்கு சுட்டப்படுகிறது. இப்படி இந்த ரதம் என்ற வார்த்தை எண்ணம் என்பதை குறிக்கக்கூடியது. எனவே நாரதர் என்பவர் எண்ணங்களை கடந்தவர், எண்ணங்கள் இல்லாதவர். எண்ணங்கள் இல்லாதவர் என்பதால் அவரால் பக்தி சூத்திரம் படைக்க முடிந்தது. இங்க கீர்த்தனம் என்ற வார்த்தைக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை பற்றியும் இந்த சோல்கரினுடைய பக்தியின்பால் பாபா எவ்வாறு ஈர்க்கப்பட்டார் அல்லது பாபாவின்பால் சோல்கர் எவ்வாறு ஈர்க்கப்பட்டார் என்பது குறித்தும் இனி வரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.